வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பரோட்டா, இதோட பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா. பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், முட்டை 1 நம்பர், பால் 100 ml, சர்க்கரை 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைதா போட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டால், நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு உப்பு. இந்த சர்க்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்கள் சாப்பிடும் போது ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் தெரியும். அதனால தான் இந்த சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு பால் போட்டிருக்கேன். பால் ஊற்றின பிறகு முட்டை. இந்த பால் முட்டை எதுக்காக கேட்டிங்கன்னா, சாஃப்ட்னஸ் கொடுக்க தான். சில பேர் வந்து முட்டை போட்டு பரோட்டா பண்ண மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் அதனால் இந்த பரோட்டா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டைமில் நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு வெறும் பால் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா டோ ரெடி பண்ணுங்கள். டோ ரெடி பண்ணுறது ரொம்ப டைட்டாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக, எந்த அளவுக்கு ஈஸியாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாவு நல்லா மாலிஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஊறின பிறகு பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கப்புறம் மாவு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மாவு நீங்கள் ஊறும் போது ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கிறோம் எண்ணெய் போட்டு. மாவு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போது திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஊறுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணும், ஊறின பிறகும் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கு பிறகு திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். ரஃப்பாக இப்போ கட் பண்ணி எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். பேடா பிடிக்கிறது நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, பெரிய விரல் நீங்கள் எந்த சைடில் கட் பண்ணீங்களோ அந்த 2 பகுதி வந்து உள் பகுதியாக மடிங்க. மடித்த பிறகு திருப்பியும் நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் மடித்த பிறகு பெரிய விரலும் சின்ன விரலுக்கும் நடுவில் மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி சைஸ் கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும், வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிங் போர்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆயில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே நல்லா தட்ட ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட விரல் வச்சு தட்டி பாருங்கள். அப்படி இல்லை, நம்மளோட உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படியும் இல்லையா, சப்பாத்தி கட்டை வச்சு ஈவனாக எல்லா பக்கத்தையும் ஓரளவுக்கு தேய்ச்சிருங்க. அப்போ தான் வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டா மாவை எப்படி வீசுறதுன்னு சொல்கிறேன். 4 விரல் மேல் பகுதியிலும் பெரிய விரல் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இடது கை இருக்குல்ல, இடது கை வந்து உங்களுக்கு 4 விரலும் கீழ்ப்பகுதி போகும், பெரிய விரல் மேலே வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா வீச ஆரம்பிங்க. மெலிசாக வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து ரவுண்டாக மடித்து அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ திருப்பி இன்னொரு ரொட்டி பரோட்டா வீசுகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த விரல் எப்படி பிடிக்கிறேன், சின்ன விரல் எங்கே இருக்குது, பெரிய விரல் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிடிச்ச பிறகு வீசும்போது கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வீசணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம்.
அந்த கார்னர் பகுதி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உருட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா குக் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி வீசிட்டு பண்ணுறோம். இப்போ வீசி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். கையில் ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சப்பாத்தி கட்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்து நீங்கள் நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணக்கூடாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணால் பரோட்டா வெந்த பிறகு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் சூடான கல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டு 2 சைட்லையும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்கிறோம். இந்த பரோட்டா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மாவு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு எந்தளவுக்கு ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி வீசுகிறோம், வீசின பிறகு தோசை கல்லை போட்டு நல்லா சூடான கல்லை போட்டு வேக வைக்கும்போது சாஃப்டாக லேயர் பை லேயராக வந்துடும். இதுக்கு பிறகு பரோட்டாவை நல்லா அடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பரோட்டா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? சிக்கன் 1 கிலோ, தேங்காய் 3 பத்தை, காய்ந்த மிளகாய் 15 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி 5லேருந்து 6 துண்டு, பூண்டு 10லேருந்து 12 பல்லு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேரினேஷனில் என்னென்ன போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எதுக்காக ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது, அதாவது அந்த கவுச்சி ஸ்மெல் வராதுன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, உப்பு வந்து அந்த ஜூஸியான ஒரு டெண்டர் சிக்கன் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வீட்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அடுத்தது இந்த காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக எடுத்துக்கங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை உடச்சி அப்படி தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த காஞ்ச மிளகா உள்ளே இருக்க விதையை எடுத்துணும். நீங்கள் அப்படியே விதையோடு நீங்கள் போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக காரத்தோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் சில பேருக்கு சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை உடச்சிட்றோம். உடச்ச பிறகு உள்ளே இருக்க விதையை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அவசியம் இல்லை. 1-2 அங்கங்கே இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இன்னும் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தாளி போடும்போது அந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்து வரும்போது, சின்ன வெங்காயம் போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த காரத்தோட தன்மையும், அதே டைமில் சில காஞ்ச மிளகா வதங்க நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அதனால தான் சின்ன சின்ன பீஸாக போடுறோம். அப்படி இல்லை வீட்டில் சில பேர் சாப்பிடும்போது இவ்வளோ பேர் காஞ்ச மிளகா அப்படி பல்லப்பட்டு தான் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பேசிக்கான ஒரு மசாலா இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால் இந்த இடத்துல அதிகமான பச்சை மிளகா வேண்டாம். சும்மா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதே சின்ன பச்சை மிளகா தான் 2 போடலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை பிளெண்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. 1 பாதியே குறைன்னு அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த சிக்கனை எப்படி குக் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுறோம். சோம்பு போட்ட உடனே காஞ்ச மிளகாய் போட போகிறோம். தாளிப்பு இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போடுறோம் கரெக்டாக பாருங்கள். அந்த கடுகும் சோம்பு பொரிஞ்சு வர டைமில் இந்த காஞ்ச மிளகாவை இதில் போட்டுரும்.
காஞ்ச மிளகாய் போடும்போது கரெக்டான ஃப்ளேமில் இருக்கணும். அதிகமான ஃப்ளேமில் இருந்தால் காஞ்ச மிளகாய் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலரும் நல்லா இருக்காது, அதே டைமில் அந்த ஸ்பைசஸோட தன்மையும் மாற ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டான ஃப்ளேமில் இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக இருக்க வெங்காயம் அப்படி முழுசாக போடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/2 கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நான் 300 கிராம் சொல்லியிருக்கேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 கிராம் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன் கேட்டேன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கி அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பும் அந்த காரமும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் வதங்கின பக்கமும் பாருங்கள். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 30 to 40% அளவு தான் வதக்கியிருப்பேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் போட்டு இடித்து வச்சுருக்கனால அந்த மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கல, அதுவே போதும். இந்த இடத்துல இடிச்சது மட்டும்தான் போடணும். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வெங்காயம் காஞ்ச மிளகாய் தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணும்போது எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காரத்தோட தன்மையும் அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிக்க போகிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா கரெக்டாக போடுறீங்களோ அதே டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. அதனால தான் கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லை தெளிக்க ஆரம்பிக்கலாம். தெளித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட போகிறோம். அதே டைமில் திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி அதிகமாக இருந்தால் ட்ரையாக வராது. இப்போ ஒரு மூடி போட்டு சிக்கன் நல்லா வந்துருச்சா சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இப்போ கலர் மாறிச்சல. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அந்த குக் பண்ண அது அப்படியே கலர் மாறும். இதுக்காக நீங்கள் சில்லி பவுடர் தனியாத்தூள்லாம் போட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. இப்போ இந்த சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு எடுக்கும்போது ட்ரை ஆகாது, ஆனால் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதனால் இந்த மூடி எடுத்த பிறகு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நீங்கள் நார்மலாக பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, தேங்காய் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபிலேருந்து தேங்காய் நான் ஃபஸ்ட்டே போடாமல் கடைசியாக போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. தேங்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலா போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஃபஸ்ட்டு, அதாவது சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிப்போம். நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற டைமில் நீங்கள் எடுத்து அந்த சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காரம் அந்த தேங்காய் வறுத்து அந்த டேஸ்ட் இருக்கும் தனியாக. ஸோ அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ரீசெண்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த ரெசிபி கெட்டு போகாது, நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பண்ண ரெசிபி மறுநாள் ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்டேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 1 கேரட், 6-8 நம்பர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்ந்து தான் 1 பவுல் வெஜிடபிள்ஸ். தேங்காய் 4 பத்தை, முந்திரி பருப்பு 50 கிராம், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த குருமாக்கு தேவையான பொருட்கள்.
இந்த வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சு வர டைமில் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை பேசிக்கான தலைப்பு தான் நம்ம போட்டிருக்கோம். குருமானாவே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போட்ட பிறகு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. பெரும்பாலும் வந்து சில பேர் பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க, அப்படி வேண்டாம். குருமா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டுருக்கணும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பவுடர் மசாலா வேண்டாம் குருமாவை பொறுத்த வரைக்கும். இந்த குருமாவில் காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு பதுங்கி வந்திருக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டிருக்கேன். தக்காளி 1.5 நம்ப சொல்லியிருக்கேன். சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படி வேணால் ஒரு அரை தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர், தனியா பவுடர் நான் சொன்ன ரேஷியோவில் போடுங்க. அதிகமான ரேஷியோ வேண்டாம். மசாலா தூள் அதிகமாக இருந்தால் குருமாக்கு நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம், தக்காளி, மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், இன்னொன்று வந்து அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடுறோம். இந்த மசாலா நல்ல ஒரு கொதி வருது. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை போடுறோம். இந்த வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்னா டைமண்ட், அப்படி இல்லைனா க்யூப்ஸு, வேறு கட்டிங்க வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஸோ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டாச்சு. போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் நல்லா மாறி இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இந்த தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா அதிகமான குவான்டிட்டி வேணாம். நீங்கள் கசகசா வந்து சில பேர் ஊற வச்சு போடுவாங்க, அப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா அரையும். வேணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, முந்திரி பருப்பு எதுக்காக இதில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ், அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குறைன்னு இருக்கும். இந்த அரைச்ச பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிருக்கேன். 10% குறைன்னு இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. வெந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த காய் நல்லா வெந்திருக்கா பாருங்கள். இந்த காய் வெந்திருக்கா சொல்லி செக் பண்ண வேண்டிய காய் எது கேட்டிங்கன்னா, ஒன்று கேரட், அப்படின்னா உருளைக்கிழங்கு செக் பண்ணலாம். பீன்ஸும் பட்டாணியும் செக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கேரட், பீன்ஸும் ப்ராப்பராக வேகலைன்னா உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் செக் பண்ணிட்டு போடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், முந்திரி, கசகசா அந்த பேஸ்ட் இதில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் குருமா இந்த ஸ்டேஜ், அதாவது பேஸ்ட்டு போட்ட பிறகு அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓவராக குக் பண்ணாலும் அந்த குருமாவோட டேஸ்ட்டு போயிடும், அந்த ஃப்ளேவரும் இருக்காது. அதனால தான் வந்து எப்போவுமே அளவோட எந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான். அதே டைமில் அந்த குருமா டெக்ஸ்டர் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் மசாலா போடும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தது. இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்ட பிறகு நல்லா கெட்டியாக வந்திருக்கும்.